சார் இந்த 5 ஆண்டுல நீங்க வந்துட்டு சாதிச்சிட்டோம், இத பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு தருணம் எது சார்? எந்த ஒரு திட்டத்துக்காக? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று என்று சொல்லுவார்கள். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் ஏதும் இல்லாமல் ஒரு ஆண்டிற்கு 3,50,00,000 பக்தர்களுக்கு இறைப்பசியோடு வயிற்று பசியை போக்குகின்ற எங்கள் முதல்வரின் திட்டம் அவரை தமிழகத்தின் அன்னதான பிரபு என்று வாழ்த்துகின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை குறிப்பிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் சார், இப்ப நீங்க வந்துட்டு உங்களுடைய துறையில இது எப்படி சாதியும், இது எப்படி நம்ம பண்ண போறோம், இது ஒரு பேராசைன்னு எல்லாம் நினைச்சிருமாடா அப்படின்னு நீங்க நினைச்சு, ஆனா அதை சாதிச்சு காட்டின ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு பாலிசி ஒரு ஏதாவது உங்க மனசுல இருக்கா? பினான்ஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எல்லா திட்டத்துக்கும் நம்ம நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்கலாம், வரலாம். பட் ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே எங்கள்கிட்ட ஒரு மைண்ட் பாக்லிங்கா இருந்த ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது. அது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் கூட. அது அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய அந்த பினான்சியல் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரும் இதை எப்படி செய்ய முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறத விட எங்களுடைய எதிர்கட்சிகள் எப்படி இந்த இடத்துல இவங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அதை ஒரு இக்கனா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சருடைய மிக சாதுரியமான ஒரு நடவடிக்கையினால் அந்த திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை அவர் கொடுத்தார். இது முடியுமா, இது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலயும் வந்தபோது இது முடியாது அப்படின்னு பல தரப்புலையும் அதை நினைச்சு போட்டிருக்கும் போது, முடியாது என்று நீங்கள் சொல்வதை முடித்து காட்டுவன் தான் நான் என்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்டிய முதலமைச்சர் அவர்.